Welcome back to Kavi Chemtech. So in the previous videos வந்து நம்ம quantum numbers, types of quantum numbers பார்த்தோம். அதில் நோட்ஸு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போ அடுத்த வீடியோஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த செகண்ட் லெசன், நம்ம 11th ஸ்டாண்டர்டில் இருக்கிற செகண்ட் லெசன் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் அன் ஆட்டமில் இது முக்கியமான ஒரு டாபிக், இந்த எனர்ஜிஸ் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் அண்ட் ஃபில்லிங் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ். அதில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பார்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. இந்த பார்ட்டு கீழே வரக்கூடிய முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ்லாம் அந்த N+L ரூல், ஆஃபர் பிரின்சிபல், பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், ஹன்ஸ் ரூல் அண்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆட்டம். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான ஃபஸ்ட்டு இந்த எனர்ஜிஸ் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ். அது பார்த்தோன்னா நம்ம குவாண்டம் நம்பர்ஸ் பார்க்கும்பொழுது பிரின்சிபல் குவாண்டம் நம்பரில் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் யூஸ்டு டு calculate find the energy of an electron in any shell. En is equal to -1312.8 Z square by N square kilojoule per mole. இந்த ஈக்குவேஷன் பார்த்தோம், இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா, Z is atomic number, N is a shell number. K shell N is equal to 1, L shell N is equal to 2. If you substitute the N value and Z value, you will know the energy of the particular shell. Okay, so நம்ம இப்போ பாருங்க, you know that center part of the atom called nucleus. Okay, so around that we have a K shell followed by L shell, then M shell, N shell. It will be like this: K, L, M, N. Understand? Each one know the N value 1, 2, 3, 4. If you substitute this N value 1, 2, 3, 4, you will get the respective energy. Okay, now if you look at the K shell, we have no issues. The only one box is there. K shell will have only one box. That one S. We have two electron. Both electron contain same energy. If we consider the L shell we have one s orbital and one p orbital. Okay, this is called 2s, this is called 2p. Both will not have same energy, but according to this concept, both 2s and 2p should have equal energy. But ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் எனர்ஜி வர சான்ஸ் இல்லை. அப்போ இந்த கான்செப்ட் வந்து ஃபெயில். அப்போ வந்து 2sக்கு 2p ரெண்டுத்துல எது எனர்ஜி அதிகமாக இருக்கும், இது கம்மியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம 3p ஆர்பிட்டால்ஸ் பார்க்கும்பொழுது 3s3ல வந்து தேர்ட் ஆர்பிட்டாலில் 3s 3p, then we have 3d. Okay, so 3s 3p 3d இருக்கு. ஸோ 4 போகும்போது 4s 4p 4d 4f அப்படி போய்கிட்டே இருக்கும். சரியா? இப்போ இதனோட எனர்ஜி ஆஃப் தீஸ் ஆர்பிட்டால்ஸ் ஷுட் பி அரேஞ்ச்ட் இன் த இன்க்ரீசிங் ஆர்டர். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம அந்த இன்க்ரீசிங் ஆர்டரில் தான் எலக்ட்ரான்ஸை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். தட் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் நவ். Now look at this. Here the N value 1 is called K shell. Okay, that K shell consists of only one orbit, all that is 1s. L shell, N is equal to 2 L shell, 2s 2p orbitals are there. Same way 3 means M shell, 3s 3p 3d, then N shell 4s 4p 4d. ஒன்னொன்னு ஆட் பண்ணிட்டே வரும். ஃபர்ஸ்ட் வரும் 1s தான் இருக்கும், அடுத்து ஒரு sp, அடுத்து 3s 3p 3d, அப்புறம் sp df. அப்போ ஃபிஃப்த்தில் வந்து sp df வேற இருக்குமானா இருக்காது, அது திரும்ப அகைன் sp df will repeat. ஓகே, இப்போ பாருங்க, இப்போ ஹவு டு ஃபில் த எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது. இப்போ நம்ம லோயர் கிளாஸ்லாம் பார்க்கும்போது K ஷெல் 2 எலக்ட்ரான் போடுவோம், L ஷெல் 8 18 32 அப்படி எலக்ட்ரான் ஃபில் பண்ணிக்கிட்டே போவோம். அதான் 2n ஸ்கொயர் ஃபார்முலாவில் ஃபில் பண்ணுவோம். அக்கார்டிங் டு 2n ஸ்கொயர் n இஸ் ஈக்குவல் டு 1 போட்டோன்னா இங்கே 2 வரும், இங்கே 8 வரும், இங்கே 18 வரும், இங்கே 32 வரும். இட் வில் பி கோஸ் தான். ஸோ இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நம்ம ஷெல்ஸில் ஃபில் பண்ணுறோம். பட் ஷெல்லு தான் நம்மளுக்கு இல்லை, அந்த ஷெல்ஸ் ஆர் டிவைடட் இன்டு சப்ஷெல்ஸ். அந்த சப்ஷெல்லுக்கு பேர் தான் ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு வருது. ஸோ இப்போ ஹவு டு ஃபில் த எலக்ட்ரான்ஸ் இன் த ஆர்பிட்டால்ஸ். எலக்ட்ரான்ஸ் வந்து ஆர்பிட்டால்ஸ் எப்படி ஃபில் ஆகும்னா, அதனோட இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி, லோயர் எனர்ஜிலிருந்து தான் ஹையர் எனர்ஜிக்கு எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகிட்டே போகும். இப்போ நம்ம ஒரு பில்டிங் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வில் ஆக்குபை த கிரவுண்ட் ஃப்ளோர் தான் முதல்ல ஃபில் பண்ணுவோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் எல்லா ரூமும் ஃபில் ஆயிடுச்சுன்னா தென் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகும், அப்புறம் செகண்ட் ஃப்ளோர், அடுத்து தேர்ட் ஃப்ளோர். அதே மாதிரி தான் எலக்ட்ரான்ஸுமே ஃபர்ஸ்ட் எந்த ஆர்பிட்டாலுக்கு கம்மியான எனர்ஜி இருக்கோ அங்கே தான் எலக்ட்ரான் ஃபில் ஆகும், அப்புறமா தான் அடுத்து ஆகும். ஸோ அது எதுக்கு எனர்ஜி கம்மி, எதுக்கு எனர்ஜி அதிகம், அந்த எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க. அந்த ரூலுக்கு பேர் வந்து N+L ரூல். N+L ரூல். ஸோ அந்த N+L ரூலை நம்ம பார்ப்போம். இப்போ N அப்படிங்கிறதுனா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இங்கே உங்கள் ஆர்பிட்டால்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, ஆர்பிட்டால்ஸ்க்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் தான் N வேல்யூ, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இங்கே 1 இருக்குன்னா இங்கே 1 ப்ளஸ் L வேல்யூ அப்படிங்கிறது என்னன்னா, இந்த L வேல்யூ வந்து முன்னாடியே நம்ம குவாண்டம் நம்பர்ஸ்லேயே படிச்சிருப்போம். ஃபார் S ஆர்பிட்டால் L வேல்யூ 0, ஃபார் P ஆர்பிட்டால் L வேல்யூஸ் 1, ஃபார் D ஆர்பிட்டால் L வேல்யூஸ் 2, ஃபார் F ஆர்பிட்டால் L வேல்யூஸ் 3. ஓகே, ஸோ இந்த L வேல்யூ வந்து ஃபிக்ஸ்டு வேல்யூ. ஸோ இப்போ இந்த N ஆர்பிட்டல், இப்போ S ஆர்பிட்டால் L வேல்யூ 0,
1 plus 0 1. Here 2 plus 0 2. Here 2 plus 1 3. Here 3 plus 0 3. இப்போ பாருங்க இந்த இன்க்ரீசிங் இதுதான் இந்த வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆக எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் n plus l ஓட ரூல். ஓகே, ஸோ when the n plus l வேல்யூ increases energy of the orbital increases. ஓகே, ஸோ அப்போ எதுக்கு லீஸ்ட் வேல்யூ இருக்குன்னா 1sக்கு. அப்போ 1sக்கு தான் ஃபர்ஸ்ட் எனர்ஜி லீஸ்ட் எனர்ஜி. அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 1sல தான் ஃபில் ஆகும். அதுக்கடுத்து 2s ஃபில் ஆகுது. அப்புறம் பாருங்க 2p 3s ரெண்டுத்துக்குமே ஒரே வேல்யூ இருக்கு, 3 3 இருக்கு. அப்போ எப்படி சார் எதில் ஃபில் ஆகும் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி ரெண்டு வேல்யூ சேம் வேல்யூ வருதுன்னா இந்த கேஸில் நம்ம வந்து இந்த n வேல்யூ பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ இந்த n வேல்யூல எதுக்கு லீஸ்டா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்போ ரெண்டுத்துல எதுக்கு லீஸ்டா இருக்குன்னா 2 தான் கம்மியான வேல்யூ. அப்போ இந்த 2pக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகும், அப்புறமா 3s எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். அடுத்தது பாருங்க தென் 3p 3 plus 1 3 plus 1 என்னது 4. அடுத்து 3 plus 2 5 4 plus 0 4. அப்போ பாருங்க இங்க 3p, ஸோ ஆஃப்டர் 3s 3p எலக்ட்ரான் ஃபில் ஆகிடும். 3pக்கு ஃபில் ஆனதுக்கு அப்புறமா 3dக்கு ஃபில் ஆகாது. எலக்ட்ரான்ஸ் வில் ஃபில் இன் த 4s ஃபில் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் 3dக்கு வரும். அதுக்கப்புறமா 4p, அதுக்கப்புறமா 4d. ஸோ இட் வில் பி கோஸ் ஆன். ஸோ இப்போ நம்ம ஒரு முறையும் இந்த மாதிரி எழுதி பார்த்து மனப்பாடம் பண்ணிட்டு தான் எழுதணுமா சார் அப்படின்னா அதுதான் நம்ம யூஸ்வலாக பண்ணிடுறோம். மனப்பாடம் பண்ணுறோம், அதில் என்ன பண்ணுறோம், தப்பு பண்ணிட்டு மார்க் போயிடுது. ஸோ அது நீங்கள் தப்பு பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு ஷார்ட்டான ஒரு ஈஸி ட்ரிக் ஒன்று சொல்லித்தரேன். எல்லாரும் ஈஸியாக அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் n+ ரூலு n+l ரூலு ப்ளஸ் ஆல்பா பிரின்சிபல் எது கேட்டாலும் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு ஈஸி ட்ரிக் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த n+l ரூலை முடிச்சிருவோம். இங்கே பாருங்கள், அடுத்தது வந்து இப்போ 4 வேல்யூஸ் இருக்குன்னா எதுக்கு லீஸ்ட் வேல்யூ இருக்குன்னா n வேல்யூ பார்க்குறோம், இதுக்கு லீஸ்ட் வேல்யூ அப்போ இருக்குது அடுத்தது. ஸோ இது ஃபஸ்ட்டு ஃபில் ஆகும் 3p, தென் 4s, அப்புறம் 3d. தென் இங்கே பாருங்கள் 4 + 1 5. அப்போ ரெண்டுத்துக்குமே 5 வேல்யூஸ் சேம் வேல்யூஸ் இருக்குது. அப்போ ஆஸ் யூஷுவல் ஆஸ் ஐ செட் எதுக்கு n வேல்யூ கம்மியாக இருக்கோ அங்கே எலக்ட்ரான் ஃபில் ஆகும். இங்கே 4 + 2 6. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஆர்டர் ஈஸியாக எழுதிட்டு போகலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபில்லிங் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸ் ஃபில் பண்ண போகிறோம். அது நம்ம அக்கார்டிங் டு தான் ஆஃபா பிரின்சிபல் 3 பிரின்சிபல் யூஸ் பண்ணுவோம். 3 ரூலு: ஆஃபா பிரின்சிபல், பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், ஹன்ஸ் ரூல். சரியா? இந்த ஆஃபா பிரின்சிபல் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா இந்த கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் அன் ஆட்டம், ஒரு ஆட்டம் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது ஓகே அதனோட ஆர்பிட்டால்ஸில் எலக்ட்ரான் ஃபில் ஆக போகுது. எப்படி ஃபில் ஆகும்னா இந்த இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி லோயர் எனர்ஜிலேருந்து எலக்ட்ரான்ஸ் அப்படியே இன்க்ரீசிங் ஆர்டரில் ஃபில் ஆகிட்டே போகும் அப்படிங்கிறது தான் ஆஃபா பிரின்சிபல். நம்மளுக்கு ஆஃபா பிரின்சிபல்னாலே ஒரு கன்வென்ஷனாக ஒரு டயக்ராம், ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த ஜிக்ஸாக்காக கொடுத்து நம்மளுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாமில் எழுத முடியாது, மாற்றி எழுதிடுவோம் ஆர்பிட்டால்ஸு. ப்ளஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும்போது நம்மளுக்கு தப்பு பண்ணிடுவோம். அதுக்காக உங்களுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் ஒன்று சொல்லித்தரேன். ஈஸியாக ஆஃபா பிரின்சிபல் நீங்கள் எழுத முடியும். அது எப்படின்னா ஜஸ்ட் ட்ரையாங்கிள். ஓகே, திஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிங்க. ஸோ இந்த கார்னரில் எல்லாமே இந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லாக எஸ் ஆர்பிட்டால் பாருங்க. 1s 2s 3s 4s 5s 6s 7s 7 வரைக்கும் தான் மேக்ஸிமம், அதுக்கு மேலே இல்லை. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே 2pலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலாக 1sலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க, 2p வந்து 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 2p 3p 4p 5p 6p 7p. 2 லைன் விட்டுருங்க, 2 கோடு விட்டுருங்க. 3d 4d 5d 6d. திரும்ப 2 கோடு விட்டுருங்க. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதணும் 4f 5f. திரும்ப சொல்லித்தரேன், ஒரு ட்ரையாங்கிள் போடுறோம், அதை லைனாக பிரிச்சுருக்குறோம். இதில் நடுவில் வந்து 5 கோடு போடுறோம். சரியா? 5 லைன்ஸ் போட்டுக்கிறோம். இந்த லெஃப்ட் கார்னர் ஃபுல்லாக 1s 2s 3s 4s 5s 6s 7s. ரைட் ஹேண்ட் சைடு 2p 3pலேருந்து 7p வரைக்கும் எழுதுறேன். 2 லைன் விட்டுட்டு திரும்ப 3d 4d 5d 6d. திரும்ப 2 லைன் விட்டுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 4f 5f எழுதுறேன். இப்போ இதான் கான்ஃபிகரேஷன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன இருக்குது 1s, அடுத்து என்ன இருக்குது 2s 2p, அடுத்து என்ன இருக்குது 3s 3p, அடுத்து என்ன இருக்குது 4s 3d 4p, அடுத்து 5s 4d 5p. ஸோ இதுதான் ஆர்டர். நீங்கள் பாட்டுட்டு ஃபுல்லாக எல்லா எலமெண்ட்ஸுக்கும் ஈஸியாக எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபில் பண்ணிடலாம். ஸோ எஸ் ஆர்பிட்டால்னா 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும். பினா டினா 5 எலக்ட்ரான்ஸ், எஃப்னா 7 எலக்ட்ரான்ஸ். இது தெரிஞ்சிச்சுன்னா எந்த எலமெண்ட் கொடுத்தாலும் அதனோட அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சுன்னா ஈஸியாக நீங்கள் எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணிடலாம். யூ கேன் ரைட் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எந்த எலமெண்ட்டுக்கு கொடுத்தாலும் டக்குன்னு எழுதிடலாம். ஸோ ஓகே, ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால
நம்ம இதை நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். சரியா? ஸோ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். இந்த பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னா, no two electrons in the given atom will have all 4 quantum numbers value same. அதாவது 4 குவாண்டம் நம்பர்ஸ் இருக்குது. நம்ம குவாண்டம் நம்பர்ஸ் ப்ரீவியஸ் வீடியோஸ் இருக்குது, பார்க்காதவங்க அதை முதல்ல பாருங்கள். ஓகே, அந்த 4 குவாண்டம் நம்பர்ஸ் ஒரு எலக்ட்ரான்ஸும் எலக்ட்ரானோட அட்ரஸ் லொக்கேஷன் சொன்னேன் நான். ஓகே, ஒரு எலக்ட்ரான்ஸுக்கும் 4 குவாண்டம் நம்பர்ஸ் இருக்கும். அந்த லொக்கேஷன் எலக்ட்ரானை எந்த எலக்ட்ரானை நம்ம லொக்கேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அந்த 4 குவாண்டம் நம்பர்ஸ் தேவை. சரியா? இப்போ எந்த 2 எலக்ட்ரான் எடுத்துக்கிட்டாலும் 4 குவாண்டம் நம்பர் அந்த செட்டு வந்து ரிப்பீட் ஆகாது, ஒரே மாதிரி இருக்காது. அப்படின்னா என்னன்னா, இப்போ எந்த 2 பேருக்கும் உலகத்தில் 2 பேருக்கு ஒரே அட்ரஸ் இருக்காது. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற 4 பேர் இருக்குன்னா 4 பேருக்கும் ஒரே அட்ரஸ் தானே சார்னு கேட்கலாம். அதான் நான் சொல்கிறேன், 4 பேருக்கும் டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நம்பரு, ஏரியா எல்லாம் சேமு, ஆனால் நேம் மாறும். அந்த மாதிரி எந்த 2 எலக்ட்ரானும் ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டாலும், இப்போ ஒரு ஆட்டம் இருக்குது, அதில் 10 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா அந்த 10 எலக்ட்ரான்ஸில் 10 எலக்ட்ரான்ஸுக்கும் 4 குவாண்டம் நம்பர் இருக்கு இல்லையா, செட்டு, ஒரு செட்டு டிஃப்ரெண்ட் செட்டு, அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு குவாண்டம் நம்பராவது மாறிடும். சரியா? ரிப்பீட் ஆகாது. இப்போ பாருங்கள், இப்போ ஹைட்ரஜன் எடுத்துக்கிறேன், அட்டாமிக் நம்பர் வந்து 1. ஓகே, ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s1 எழுதிட்டேன். சரியா? இப்போ இதில் வந்து எப்படி பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்னங்கிறது இந்த வேல்யூ n is equal to 1. அசிமுதல் குவாண்டம் நம்பர் L, அது வந்து s ஆர்பிட்டாலுக்கு 0. மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் 0. ஸ்பின் குவாண்டம் நம்பர் எப்படி சார் எழுதலைன்னா, ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது, அப்போ அது அப்வர்ட் ஏரோ இருந்துச்சுன்னா +1/2, டவுன்வர்ட் ஏரோ இருந்துச்சுன்னா -1/2. இதுதான் வந்து 4 குவாண்டம் நம்பர். இப்போ ஹீலியம் எடுத்துக்கிறேன், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து எலக்ட்ரான் வந்து 2, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2. அப்போது ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்குது, ஆனால் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எலக்ட்ரானுக்கு வந்து n வேல்யூ, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வேல்யூ 1, அசிமுதல் குவாண்டம் நம்பர் 0, மேக்னெட்டிக் 0, ஸ்பின் குவாண்டம் நம்பர் +1/2. ஸோ செகண்ட் எலக்ட்ரானுக்கு n வேல்யூ சேம், l வேல்யூ ஆல்சோ சேம், m வேல்யூ ஆல்சோ சேம், பட் ஸ்பின் குவாண்டம் நம்பர் வேல்யூ டிஃப்ரெண்ட். அதான் சொன்னேன், எந்த 2 எலக்ட்ரான் எடுத்துட்டாலும் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு குவாண்டம் நம்பராவது மாறும் அப்படிங்கிறது தான் பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹன்ஸ் ரூல். ஸோ இந்த ஹன்ஸ் ரூலுக்கு வந்து நம்ம யூஸ்வலாக வச்சிருக்கிற பேர் என்னென்னா டவுன் பஸ் ரூல். பஸ்ஸில் ஏறும்பொழுது யூஸ்வலாக விண்டோ சீட், இந்த ஜன்னலோரமாக இருக்கிற சீட்டில் தான் முதல்ல எல்லாரும் போய் உட்காருவோம். ஸோ நம்மளுக்கு ஜன்னலோரம் சீட்டு எல்லாம் ஃபில் ஆகிடுச்சுன்னா தான் யாராவது ஒருத்தர் பக்கத்தில் போய் உட்காருவோம், பேரிங். ஸோ அதே மாதிரி தான் எலக்ட்ரான்ஸ். இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த டீஜென்ரேட் ஆர்பிட்டால் அப்படின்னா என்னென்னா, இந்த எஸ் ஆர்பிட்டால்னா ஒரே பாக்ஸ் தான் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ பி ஆர்பிட்டால் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து டீஜென்ரேசி வந்து 3. அப்படின்னா என்னென்னா 3 டைரக்ஷன் இருக்கும், பிஎக்ஸ், பிஒய், பிஇசெட், பிஎக்ஸ், பிஒய், பிஇசெட் 3 டைரக்ஷனில் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் எலக்ட்ரான்ஸ் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோ, அது வந்து இங்கே ஃபஸ்ட்டு பாக்ஸில் இப்படி ஃபில் ஆகுது. செகண்ட் எலக்ட்ரான் வருது, இப்போ செகண்ட் எலக்ட்ரான் நம்ம நினைப்போம் இங்கே பேர் ஆகாது, அடுத்த பிளேஸுக்கு போயிடும். தேர்ட் எலக்ட்ரானும் அடுத்த பிளேஸுக்கு போயிடும். இப்போ ஃபோர்த் எலக்ட்ரான் வருது, அந்த எலக்ட்ரான் வந்து பார்க்குதா எல்லா இடத்துலையும் ஆல்ரெடி ஒரு எலக்ட்ரான் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ எம்டி ஆர்பிட்டால் இல்லை, இப்போ வேறு வழியே இல்லாமல் இங்கே போய் பேர் ஆகும். இதுதான் ஹன்ஸ் ரூல் சொல்லுது. சரியா? ஸோ நோ பேரிங் அக்கர்ஸ் அன்டில் ஆல் த ஆர்பிட்டால்ஸ் ஃபில்டு சிங்கிளி. ஓகே, ஸோ எல்லா ஆர்பிட்டால்ஸும் சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆனதுக்கப்புறமா தான் பேரிங் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஹன்ஸ் ரூல். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கார்பனுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும்னு வச்சுக்கோ. கார்பன் அட்டாமிக் நம்பர் 6, 1s2, 2s2, 2p2, 1s2, 2s2, 2p2. இப்போ பார்த்தீங்கன்னா 1sனா சிங்கிள் பாக்ஸு, 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணிட்டோம், 1 அப்வர்டு 1 டவுன்வர்டு. 2s அப்படி தான், ஒரு அப்வர்ட் டவுன்வர்டு. இப்போ 2p ஆர்பிட்டால்னா 3 பாக்ஸ் இருக்கும், இப்போ 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எலக்ட்ரான் இங்கே போட்டிருக்கேன், செகண்ட் எலக்ட்ரான்ஸை நான் இங்கே பேர் பண்ணக்கூடாது, செகண்ட் எலக்ட்ரான்ஸை கொண்டு போய் இங்கே போடணும். சார் இங்கே மட்டும் எப்படி சார் பேர் பண்ணிங்கன்னா, இருக்கிறதே ஒரு பாக்ஸ் தான், அப்போ இந்த பாக்ஸு ஒரே பாக்ஸ் தான், சிங்கிளி டீஜென்ரேட் எஸ் ஆர்பிட்டால்ஸ், அப்போ பேர் பண்ணிக்கிறோம், இங்கேயும் பேர் பண்ணிக்கிறோம். பி ஆர்பிட்டால்ஸ் வரும்போது ட்ரிப்ளி டீஜென்ரேட்னா ஸ்பிளிட்டாக 3 டைரக்ஷனில் இருக்கும். சரியா? அப்போது அடுத்து நைட்ரஜன் 7. ஓகே, 7 வரும்போது அதே மாதிரி தான், 7னா எப்படி ஃபில் ஆகும், 1 2 3 இப்படி ஃபில் ஆகிருக்கும். அடுத்து ஆக்சிஜன் வரும்பொழுது தான் உங்களுக்கு பேரிங் நடக்க ஆரம்பிக்கும், 1 2 3 4. ஓகே, ஸோ அதுதான் நம்ம ஹன்ஸ் ரூல் சொல்லுது. நெக்ஸ்ட் நம்ம எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறது அப்படின்னு பார்ப்போம். இது ரொம்ப முக்கியமானது. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சுனா தான் நம்ம கெமிஸ்ட்ரியில் ஃபர்தராக எல்லாமே படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் மஸ்ட். சரியா? ஸோ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும் பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எந்த எலமெண்ட் எழுதினாலும் அந்த எலமெண்டோட அட்டாமிக் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸ்கேண்டியம் எழுதுறேன், அட்டாமிக் நம்பர் 21.
சரியா? இப்போ நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ட்ரையாங்கிள் டயக்ராம் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? அந்த ட்ரையாங்கிள் முதல்ல போட்டுருங்க. ட்ரையாங்கிள் பார்த்து நீங்கள் கான்ஃபிகரேஷன் எழுதிருங்க. சரியா? ஸோ 1s 2s 2p 3s எழுதிட்டு வரும்போதே எலக்ட்ரானை ஃபில் பண்ணிட்டே வந்துடணும். எஸ் ஆர்பிட்டாலா 2, இங்கே 2, 1s2 2s2 2p 6 3s2. இப்போ எத்தனை ஃபில் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 6 + 2 4 10 12 ஃபில் பண்ணியிருக்கேன் பார்த்து 21 இருக்குது. ஸோ ஆஃப்டர் 3s 3p, ஆஃப்டர் 3p 3d எழுதக்கூடாது, அங்கே தான் இருக்குது. ஆஃப்டர் 3p electrons will be filled in the 4s. இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்க எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு. 6 + 4 10, இங்கே 6 + 4 10 20 ஃபில் ஆயிடுச்சு. இப்போ 21st எலக்ட்ரான் வில் கோ டு 3d ஆர்பிட்டால். இப்போ 3d ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் இப்படி ஃபில் ஆயிருக்கும். சரியா? ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஷுட் ரைட் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரும்போது 2 எலமெண்ட்ஸ் முக்கியமாக நம்மளை கேட்பாங்க. ஒன்று குரோமியம், அனதர் ஒன் காப்பர். இப்போ குரோமியம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து அட்டாமிக் நம்பர் 24. நீங்கள் இதே மாதிரி ஃபில் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 1s2 2s2 2p6 3s2 3p6. நம்ம நினைப்போம் ஆக்சுவலாக 4s2 ஃபில் ஆகணும், அதுக்கப்புறம் 3d4, ஏன்னா 4s2 வரைக்கும் 20 ஃபில் ஆகிடும், ரிமைனிங் 4 எலக்ட்ரான் 3d4க்கு போகும். ஆக்சுவலாக அந்த மாதிரி இருக்காது. ஏன் அப்படி இருக்காதுன்னா, இப்போ இது வந்து எக்ஸ்பெக்டட் கான்ஃபிகரேஷன். ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன் எதுனா 4s1 3d5. ஏன் சார் 4s1 3d5 அப்படி வருதுன்னா, இப்போ நம்ம வந்து ஸ்டெபிலிட்டி, சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா, இந்த ஆஃப் ஃபில்டு கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ் ஆர் மோஸ்ட் ஸ்டேபிள். அப்படின்னு என்னென்னா, இப்போ 3D ஆர்பிட்டால்ஸில் மேக்ஸிமம் வந்து 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். அதில் ஆஃப் என்னது 5. ஸோ 3Dயில் 5 இருந்தால் மோர் ஸ்டேபிள், அதுமாதிரி 3Dயில் 10 இருந்தாலும் மோர் ஸ்டேபிள். ஸோ இப்போ குரோமியமில் அதனால தான் 3D4 விட 3D5 மோர் ஸ்டேபிள். அப்போ ஒரு எலக்ட்ரான் 4sலேருந்து 3Dக்கு ஜம்ப் ஆகுது. அதே மாதிரி காப்பரோட கான்ஃபிகரேஷனில் பாருங்கள், 4sலேருந்து ஒரு எலக்ட்ரான் 3Dக்கு ஜம்ப் ஆகிறதுனால 3D வந்து 10 மாறுது. ஸோ இது ரெண்டுமே மோர் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனுக்கு அட்டைன் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கவி கெம்டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.